நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும், அதன் வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. உலகில் எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் பூமியில் அவதரிப்பேன் என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார். ஆகவே கம்சன் எனும் அசுர குணம் கொண்ட ஒரு அரசன் மக்களை கொடுமைப்படுத்தி தன் ஆட்சிக்கு வர தடையாக இருந்தவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்த கம்சனின் ஆணவத்தை அழித்து தலைக்கணம் பிடித்த இந்த ஆட்சியை அடியோடு அழிக்கவே விஷ்ணு பகவான் தன் 9வது அவதாரமாக பூமியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுராவை தலைநகராக கொண்ட சூரசேனா எனும் இடத்தில் கம்சனின் சிறையில் இருந்த வாசுதேவர் தேவகிக்கும் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் யாதவர் குலத்தில் நள்ளிரவில் கிருஷ்ணனாக அவதரித்தார். நள்ளிரவில் சிறையில் பிறந்த கிருஷ்ணர் நந்தகோபன் உதவியால் கோகுலம் வந்தடைந்தார். யசோதா கிருஷ்ணரை தன் மகனாக வளர்த்து வந்தார். 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7 வயதில் கோபியர் கூட்டத்திலும் 8 முதல் 10 வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணர் வளர்ந்து வந்தார். கோகுலத்தில் ஆயர்களின் குழந்தைகள் கம்சனின் கொடூர ஆட்சியால் பசியால் இருந்தபோது அங்கு உரியில் இருந்த வெண்ணையை திருடி அங்கு இருந்த குழந்தைகளின் பசியை தீர்த்து தானும் உண்டதால் வெண்ணெய் திருடிய கண்ணன் என பெயர் பெற்றார். தன்னை வதம் செய்யவே கிருஷ்ணர் வந்தார் என்பதை உணர்ந்த கம்சன் கிருஷ்ணரை அழிக்க பூதனை எனும் ஒரு அரக்கியை அனுப்பியதை கிருஷ்ணர் அறிந்தார். அவள் பால் தருவது போல் நடித்து கிருஷ்ணரை கொல்ல முயன்றார். ஆனால் கிருஷ்ணரோ அவளிடம் பாலை குடிப்பது போல் நடித்து அவளை வதம் செய்துவிட்டார். அதன் பின் கொக்காக வந்த பரசுராமன், கழுதையாக வந்த தேனுகாசுரன் என்று பல உருவங்களில் வந்த பல அரக்கர்களையும் தன் 5 வயதில் கொன்று வதம் செய்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரை காக்க அவரது வளர்ப்பு பெற்றோர்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அக்கிரமம் செய்து வந்த காளிங்கனின் கொட்டத்தை அடக்கினார். அது மட்டும் இல்லாமல் இந்திரனின் சூழ்ச்சியால் பெய்த அடைமலையில் அங்கு இருந்த கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து அங்கு வாழ்ந்த பசுக்களையும் மக்களையும் காப்பாற்றிய கிருஷ்ணரை அழிக்க கம்சன் ஊரில் உள்ள சிறுவர்களை வெட்டி கொன்று சிறையில் இருந்த கிருஷ்ணரின் பெற்றோர்களை கொல்ல உத்தரவிட்ட கம்சனை கிருஷ்ணர் தன் 7 வயதில் கம்சன் மீது ஏறி அவன் கழுத்தில் அமர்ந்து அவன் தலையை திருகி கம்சனை வதம் செய்தார் கிருஷ்ணர். அத்துடன் கம்சவதம் முடிந்தது. சிறையில் இருந்த தாய் தந்தை தாய் வழிபாட்டனார் உக்கிரசேனர் ஆகியோரை சிறையில் இருந்து மீட்டு உக்கிரசேனரிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்து மக்கள் வாழ்க்கையில் நிம்மதியை நிலவிய கிருஷ்ணரை போற்றி வணங்கும் விதமாக கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ணர் ஜெயந்தியாகவும் கோகுலாஷ்டமியாகவும் இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. 2024 ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை வரக்கூடிய கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படி வழிபடுவது என்று பார்க்கலாம் வாங்க. பூஜை அறையில் கிருஷ்ணர் விக்கிரகம் அல்லது கிருஷ்ணர் படம் வைத்து பூவால் அலங்கரித்து பின்னர் வீட்டு நிலைவாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவால் கிருஷ்ணர் பாதம் வரைந்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து பூவை வைத்து அலங்கரித்து பின்னர் கற்பூரம் ஏற்றி வழிபட்டு விட்டு பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெயை வைத்தோ அல்லது வெண்ணெயில் ஏதேனும் நெய்வேத்தியம் செய்தோ அதனுடன் கார சீடை, இனிப்பு சீடை, அதிரசம் உங்களால் முடிந்த பதார்த்தங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. வருகிற கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று குழந்தை இல்லாதவர்கள் தன் முழு மனதுடன் கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணர் விரதம் இருந்து அன்று மாலை பூஜை அறையில் கிருஷ்ணரின் பஜனையை பாடி கிருஷ்ணரை வழிபட்டு பின்னர் கிருஷ்ணரிடம் தன் முழு மனதுடன் தன் குறைகளை கூறும் பொழுது கிருஷ்ணர் அதை நிறைவேற்றுவார் என்று நம்பப்படுகிறது. மேலும் கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று தன் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு அவர்கள் வீட்டில் ஓடி ஆடி விளையாடும் பொழுது கிருஷ்ணரே தன் வீட்டில் அவதரித்ததாக கூறப்படுகிறது. ஆகவே நம் நண்பர்கள் அனைவரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை வழிபட்டு
ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்து. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.